கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட எந்தவித சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டு திறமைகளை வெளியுலகத்திற்கு கொண்டு வரும் வண்ணம் தமிழக மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணி உருவாக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் துபாயில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட தமிழக வீரர்கள் சிறப்பாக விளையாடி கோப்பையையும் கைப்பற்றி வந்துள்ளனர். ஆனால் வெற்றி பெற்றும் தங்களுக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரமும் தமிழக அரசு வழங்கவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் வீரர்கள். அவங்க துபாயில் போய் டிபிஎல்னு சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்துச்சு, மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வாரியம் நடத்துச்சு. அந்த மேட்ச்சில் போயிட்டு அவங்க நம்மளோட மாற்றுத்திறனாளிகள் தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி கப் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை இங்கே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த கொரோனா காலகட்டம் ஆன உடனே யாருக்குமே எங்களால் தேங்க் கூட பண்ண முடியலை. இந்திய கிரிக்கெட் அணி சார்பில் சராசரியாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளின் ஊதியம், ஊக்கத்தொகை சலுகை, தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் கௌரவிப்பு உள்ளிட்ட எதுவும் தங்களுக்கு வாய்ப்பதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க இருக்க எல்லாரும் ஆடுற பசங்களுடைய எல்லாருடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா கல்வி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா வாழ்வாதாரம் எல்லாருமே ஒரு குடிசைத்தனமா இருக்குது. குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும் கூட கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய குடும்பங்கள் இருக்கு, நிறைய பசங்க இருக்காங்க. ஒரு கை ஒரு கால் வச்சுட்டு ஒரு வேலைக்கு போறதே கஷ்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை தாண்டி ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கும் போது அந்த சாதனையை அங்கீகரிக்கணும். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் தங்களை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் தனிநபர்களின் உதவிகளை நம்பியே தங்களது வாழ்வாதாரம் மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதாக உள்ளத்தின் வலியை எடுத்துரைத்தனர். மாற்றுத்திறனாளி இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய இந்த வீரர்களுக்கும் இடையில எனக்கு பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே தெரியவில்லை. அவர்கள் எப்படி பேட் பிடித்து ஆடுகிறார்களோ அதே மாதிரி இவர்களும் பேட் பிடித்து ஆடினார்கள். அவர்கள் எப்படி பாலை எல்லாம் கேட்ச் பிடிக்கிறாங்களோ ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ணாம ஒத்த கையில கேட்ச் அடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. தமிழக அரசு தங்களின் வாழ்க்கை திறனை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்களையும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமரன்.